Hi guys, I'm Rajkumar. Welcome to Bell Tamil Solar and Full Play. First of all, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Google AdSense உடைய full report தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? Then வீடியோவை skip பண்ணாம till end வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். என்னன்னு வந்து பார்த்தாச்சுன்னா வழக்கமா 6-5 கிலோக்கு மேலே வந்தால் தான் நமக்கு வந்து நல்ல ரெவன்யூ கிடைக்கும் யூனிவர்சிட்டியில இருந்து. ஆனால் இன்னைக்கு டேவுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா 2 ஆட் கிளிக்கு தான் நடந்தது நண்பா. அதுக்கே நமக்கு நல்ல ஒரு ரெவன்யூ கிடைச்சிருக்கு. சரிங்களா? ரீசன் என்னன்னா நான் யூஎஸ் சர்வரில் சேஞ்ச் பண்ணி வச்சதால என்னவோ தெரியல. அதாவது மேக்ஸிமம் 6-7 கிளிக்கு வந்தால் தான் ஆவரேஜாக ஒரு $30-45 கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா 2 ஆட் கிளிக்கு நடந்ததால $22 எனக்கு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு போல ஆவரேஜா. ஓகேங்களா ப்ரோ? எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியல, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னா நண்பா. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே கண்ட்ரிக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் தொல்லை தாங்க முடியல நண்பா. சரி, ஓகே, அப்படியே கண்டினியூஸாக இப்போ கண்ட்ரி போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ கண்ட்ரிக்கு போகலான்னு சொல்கிறோன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. அதனால் நீங்கள் வந்து வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் தெரியும். ஓகேங்களா? தென் நீங்கள் ப்ரீவியூ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா என்னுடைய ப்ரைவசி, அது இல்லாமல் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருன்றதால எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதை எனிவே கொஞ்சம் வீடியோவை நிறுத்தி நிதானமாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம் கண்ட்ரி வைஸில். தென் உங்கள்கிட்ட இன்னொன்று நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நம்ம எடுக்கிற ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணி போட்டதே கிடையாது. எடிட்டிங் பண்ணால் தான் போடுறோம். ஏன்னா ரிப்போர்ட் வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கணுன்றதால சரியாக மாற்றி சொல்கிற மாதிரி இப்போவே. எனவே ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா சாரி கேட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு, ஏன்னா எந்த ஒரு எடிட்டிங் பண்ணுறது இல்லையா. அதனால் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா நோட் பண்ணணும். இப்போ பார்த்தாச்சுன்னா யூனிவர்சிட்டிலேருந்து வெறும் 3 ஆட் கிளிக்கு தான் விழுந்திருக்கு. சரிங்களா? 6 பேஜுக்கு 3 ஆட் கிளிக்கு தான் விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு $21.49 வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரீ 1 வீக் ரிப்போர்ட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆட் கிளிக்கு ஆவரேஜாக $3 சம்டைம் தான் நமக்கு கிடச்சிருந்தது. ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இதுலேருந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 வீடியோஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பேக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக ஒரே ஒரு ஆட் கிளிக்கு தான் விழுந்திருக்கும், $3 தான் வந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு 3 ஆட் கிளிக்கு ஆவரேஜ் $21 வந்திருக்கு. கிட்டத்தட்ட அதோட எக்ஸ்ட்ரா 20% மேலே நமக்கு கிடைச்சிருக்கு. ரீசன் என்னன்னா அந்த சர்வர் தான். சரிங்களா? தென் அப்படியே இந்தியாவில் வந்து பார்த்தாச்சுன்னா நேற்றுக்கு இன்னைக்கு ஆவரேஜாக ரொம்பவே டவுனாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 54 ஆட் கிளிக்கு இந்தியாவில் வந்து விழுந்திருக்கு. 1130 பேர் நம்ம வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு நமக்கு மொத்தமே இந்தியாவிலேருந்து வந்து கிடச்சது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெறும் $1.33 தான். நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். இப்போ இந்தியாவில இருந்து கிட்டத்தட்ட நமக்கு 54 ஆட் கிளிக்கு விழுந்து 1300 பேர் சைட்டுக்கு, 1130 பேர் சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணாலுமே $2 கூட கிடைக்கல அப்படின்னும் போது இது எனக்கு மட்டும் காமனாக இருக்காது, உங்களுக்கும் இது நான் என்ன சொல்ல வரேன்னா இது உங்களுக்கும் சேமாக தான் இருக்கும். சரிங்களா? என்ன ஒரு சொல்கிறீங்க, உங்களுடைய கண்டென்ட் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், அதனால உங்களுக்கு ரெவன்யூ கம்மியாக வரும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். பட் உண்மையை சொல்லப்போனால் நான் ஒர்க் பண்ணுற நீச்சே வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் டவுன்லோட் கண்டென்ட்டை போடுவேன், திடீர்னு ஐசிபிசி கண்டென்ட் ஒர்க் பண்ணுவேன், திடீர்னு லோ சிபிசியில் ஒர்க் பண்ணுவேன். நான் எந்த ரூட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கே இந்த சைன் வரைக்கும் தெரியல. பட் ஆனால் நான் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஐசிபிசின்ற மாதிரி நல்ல சிபிசி இருக்கக்கூடிய ஒரு 300 500 இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் தான் நான் எப்பவுமே ஒர்க் பண்ணுவேன். ஓகேங்களா? அந்த விதத்தில் என்னோட சைட்டு வந்து எப்பவுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தாச்சுன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் நான் சொல்வேன். உங்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கினாலும் ஓகே, எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? தென் அப்படியே இன்னும் ஒரு 3 ஸ்டேட் இருக்குது. அப்படியே சிங்கப்பூர் 0 ஆட் கிளிக்கு, தென் 7 பேஜு, ஸ்ரீலங்காவில் 10 பேஜு ஒரே ஒரு ஆட் கிளிக்கு, தென் அப்படியே மேலே பார்த்தாச்சுன்னா ஒரே ஒரு ஆட் கிளிக்கு 3 பேஜு 16 சென்ட்ஸ். இன்னைக்கு ரெவன்யூ பார்த்தாச்சுன்னா அதிகமாக இருந்தாலும் இந்தியாவிலேருந்து எனக்கு எப்பவுமே இந்த இந்தியா தான். ஏன்னா இந்தியாவிலேருந்து தான் நமக்கு டிராஃபிக் கிடைக்குது. அப்படி இருந்துமே நமக்கு இந்தியாவிலேருந்து ரெவன்யூ வரல அப்படின்னும் போது கொஞ்சம் மனசுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக பேசி முடிச்சிடுறேன். ஓகேங்களா? தென் அப்படியே கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இப்போ டுடே டாலரில் வந்து பார்த்தாச்சுன்னா $22.98 இருக்குது. ஓகேங்களா? நல்லா பார்க்குறேங்க, $22.98 இருக்கா. ஆனால் நேற்றுக்கு பாருங்கள் $38.55 இருக்குது. தென் இன்னைக்கு பேக் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா?
தென் ப்ரோ ஏன் ப்ரோ நேற்றுக்கு அதிகமாக இருக்குது இன்னைக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம் நண்பா. நேற்றுக்கு வந்து யூனிவர்சிட்டிலேருந்து ஆட் கிளிக்ஸ் அதிகமாக இருந்தது, இன்னைக்கு ஜஸ்ட் 3 ஆட் கிளிக் தான் இருக்குது ஓகேங்களா. அதுக்கு இதுக்கு கம்பேரிசன் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா 3 ஆட் கிளிக் கொண்டு வந்தால் எக்ஸ்ட்ரா நமக்கு ரெவன்யூ கிடைச்சிருக்கும் ஓகேங்களா. தென் லாஸ்ட் 7 டேஸில் $126.27 கிடைச்சிருக்குது. உண்மையிலேயே ப்ரோ $126 லாஸ்ட் 7 டேஸில் கிடைச்சதான்னு பார்த்தாச்சுன்னா உண்மையாக சொல்ல போனால் அது லாஸ்ட் 7 டேஸ்க்கான ரிப்போர்ட் நீங்கள் பார்க்கவே கூடாது என்றைக்குமே. அது வந்து என்ன சொல்கிறேன்னா பிகினர்ஸ்க்கு வந்து சொல்கிறது என்னென்னா 1ஆம் தேதிக்கு மேலே வந்து நமக்கு அதாவது 1ஆம் தேதியே வந்து நம்ம 0 ஆனாலுமே இந்த லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் மட்டும் அமௌண்ட்டை நமக்கு காட்டும் ஓகேங்களா. அதனால லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட்டு தவிர அடுத்ததாக திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள் $155.41 இருக்கா. இது வந்து இந்த மாதத்துக்கான ரெவன்யூ நண்பா. கிட்டத்தட்ட இப்போ பேலன்ஸில் வந்து நமக்கு $260.98 இருக்குல்ல. இது வந்து தென் ஒரு 25லேருந்து 30 இந்த டேட்டுக்குள்ளே என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏறிடும் ஓகேங்களா. அது வரைக்கும் இந்த $260 இப்படி தான் இருக்கும். ஏன் ப்ரோ ஆட்சன்ஸில் ஏறாதா இப்போ சீக்கிரமே ஏறதுக்கு ரீசன் சொன்னால் இந்த யூடியூப் சேனலும் வந்து லிங்க்ல இருக்கிறதால யூடியூப்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து டேட்டு 20க்கு மேலே தான் வரும். அதனால அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகி இந்த கூட ப்ளஸ் ஆகிட்டு தான் நமக்கு ரெவன்யூ வருமா தவிர அது வரைக்கும் நம்மளால எதிர்பார்க்க முடியாது. இப்படி தான் இதில் இருக்கும் ஓகேங்களா. சரி அப்படியே வந்து பார்த்தாச்சுன்னா இப்போ பேஜ் அண்ட் ஆட் கிளிக் பாருங்கள் 1180 பேர் நம்ம வந்து சைட்டை வந்து இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. நீங்கள் எல்லா வீடியோஸும் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். 1 மந்த் ரிப்போர்ட்டில் நீங்கள் எந்த வீடியோ எடுத்து பார்த்தாலுமே நம்ம சைட்டுக்கு வந்து எவ்வளோ டிராஃபிக் வருது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டிங்காக நீங்கள் கணிச்சிக்கலாம். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா என் சைட்டுக்கு மேக்ஸிமம் 1500 2000 பேர் ஒரு நாளைக்கு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு 1000 பேர் தான் வராங்கன்னும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. சைடு ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. அதுக்கு நான் என் கையில் எதுவும் இல்லை நண்பா, வரதான் வரும் ஓகேங்களா. தென் ஆடுகளுக்கு பார்த்தாச்சுன்னா 59 இருக்குது. 100 ஆடுகளுக்கு உள்ள வேண்டிய இடத்த வெறும் 59 தான் போது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஓகேங்களா. இப்போது 59 ஆடுகளுக்கு எவ்வளோ வந்தது இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா $22.98. ஆக்சுவலி இது யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தது தான் நமக்கு அதிகமே தவிர இந்தியாவிலேருந்து வந்த கிளிக்ஸுக்கு ரொம்பவே லோ தான். தென் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தாச்சுன்னா பேஜ் ஆர்பிஎம் வந்து $19.47 இருக்குது. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இந்தியாவில் மட்டும் அதாவது யூனிவர்சிட்டியில் ஆடு கிளிக்காம இல்லையே ஒரே கிளிக் கூட யூனிவர்சிட்டியிலேருந்து வராமல் இருந்ததுன்னா நமக்கு பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ வந்திருக்கு தெரியுமா, வெறும் $1 அந்த மாரி கணக்கில் இருந்திருக்கும். அந்த $19 இருந்திருக்காது. சிபிசி பாருங்க 0.39 இருக்கு. ஆல்ரெடி இது அப்படியே ஸ்டாண்டர்டாக எப்பயுமே இருந்தாலே நமக்கு நல்ல ஒரு ரெவன்யூ இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு $10 குறையாம எடுக்க முடியும். ஆனால் இது ஒவ்வொரு நாளைக்கும் இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து வேரியபிள் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது 24 ஹவர்ஸுக்கு ஒரு டைம் மாறிட்டே இருக்கும். நைட்டு 2 o'clock ஆனோடனே 0 ஆகிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. அதனால நம்ம கிட்ட ஒன்றும் பண்ணுறதே இல்லை. இப்போ இந்த $19.47 ஒரு ஆடுகளுக்கு இவ்வளோ கிடைக்க வேண்டியது நமக்கு சிபிசி வந்து 0.39 இருந்தாலும் ஒரு ஆடுகளுக்கு 39 கிடைக்குது ஓகேங்களா. ப்ரோ உங்களுக்கு மட்டும் எப்படி பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து ஒரு அளவுக்கு எப்பயுமே மெயின்டைனிங்காக இருக்கு, நல்ல ரெவன்யூ வரும்போது திடீர்னு எப்படி ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நம்ம உங்களுக்கு வந்து பர்டிகுலராக உங்கள் ஸ்டேட், அதாவது நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் இருந்து என்ன ஸ்டேட்டில் இருக்கு இந்த வீடியோ ஸ்ரீலங்காவில் வந்து பார்ப்பீங்க. நான் அந்த சொல்ல வரேன்னா அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாரி சிபிசி வித் ஆர்பிஎம் சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ இந்தியாவில் இருந்து நம்ம ஒரு கண்டென்ட் போகிறோம்னா லோ சிபிசி வேல்யூவில் போடுவோம். சிபிசின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்காதீங்க, காஸ்ட் ஃபார் கிளிக்னு சொல்லலாம். அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஒரு சிபிசி ஒரு கீவேர்ட்ஸுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இன்சூரன்ஸ் அந்த மாரி அந்த ஒரு வேர்ட்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 139 140 வரை இருக்குதுன்னா அந்த ஒரு கீவேர்ட்ஸ்க்கான வேல்யூம் வந்து அது யூனிவர்சிட்டிலேருந்து சர்ச் பண்ணி வரும்போது ஒரு ஆடு கிளிக் பண்ணுறதுன்னா கிட்டத்தட்ட நமக்கு $130 கிடைக்கும். அது சரி கிடைக்கும், மாற்றி சொல்லிட்டேன். அது போல தான் நண்பா. இப்போ நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ரொம்பவே லோ சிபிசியில் தான் ஒர்க் பண்ணுவோம். டெக்கை பற்றி போடுவீங்க, தென் ஃபுட்டு பற்றி போடுவீங்க, எஜுகேஷன் பற்றி போடுவீங்க, அதுமாரி சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியில் நீங்கள் போடும்போது லோ சிபிசி கீவேர்ட்ஸை ஒர்க் பண்ணும்போது ரெவன்யூ கம்மியாக தான் இருக்கும். நாம் ஒர்க் பண்ணுறது எல்லாமே மேக்ஸிமம் 300 500 அபோவ் ஒர்க் பண்ணுறதால நமக்கு வந்து யூனிவர்சிட்டியில் கிளிக்ஸ் கிடைக்கிறதால நல்ல ஒரு சிபிசி அதான் ஆர்பிஎம் வந்து மெயின்டைனிங் ஆகுது சரிங்களா. அது இல்லாமல் நம்ம சைடு வந்து ஆர்டிக்கல் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் வந்து 130க்கு நம்ம ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாத நம்ம எல்லா விஷயமே என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. என்னென்னா எனக்கு வந்து தென் காப்பிரைட் இஷ்யூஸாக வரும்ன்றதால என்னால் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு அது மாரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராம் குரூப்புக்கு வாங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, அப்படியே இப்போது
பேஜ் இம்ப்ரெஷன். இந்த இம்ப்ரெஷன் வந்து பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட நமக்கு 3650 இம்ப்ரெஷனுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஆக்சுவலி இந்த 12 o'clock வரைக்கும் இது வந்து புஷிங் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒன் டைம் வந்து இது அப்கிரேட் ஆகும். அதனால இன்னும் நமக்கு ஆவரேஜாக இந்த 140 minutes அவுக்கு மேலே இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நமக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கூட இம்ப்ரெஷன் கிடைக்கலாம். ஓகேங்களா? தென் இப்போது இம்ப்ரெஷன் பொறுத்து காசு வருமா ப்ரோ, பேஜ் வியூஸ் வச்சு காசு வருமானு கேட்டாச்சுன்னா கண்டிப்பாக சொல்லணும்பா. உங்களுக்கு ஆட்சென்ஸில் மட்டும் உங்களுக்கு இம்ப்ரெஷனுக்கும் காசு கிடைக்காது, பேஜ் வியூக்கும் காசு கிடைக்காது. உண்மையாக சொல்கிறேன், ஒரு சென்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு ஆடுகளுக்கு நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். மற்ற மாதிரி ஆட்சென்ஸில் இருந்து மற்றபடி உங்களுக்கு ரெவன்யூவே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? உண்மையை சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து பேஜ் வியூ அந்த இம்ப்ரெஷன் வந்தால் காசு வரும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க, அதனால் வராது. தென் பேஜ் சிடிஆர் பார்த்தாச்சுன்னா 5% இருக்குது. உண்மையை சொல்ல போனால் சிடிஆர் ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்பவுமே 10க்குள்ளே சிடிஆர் நீங்கள் மெயின்டைனிங் பண்ணுறது உங்கள் ஆட்சென்ஸுக்கு வந்து சேஃப் ஜோன் இருக்குன்னு அர்த்தம். மேக்ஸிமம் 500 அதிகம் தான். எப்பவுமே ஒன்று அதிகபட்சம் 0.0 மெயின்டைனிங் ஆகணும். ஓகேங்களா? அது எப்படி 0.0 மெயின்டைனிங் ஆகிறது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அது ஒன்றும் இல்லை நண்பா, சிம்பிள் தான். இப்போ எக்ஸாம்பிள் 250 பேஜுக்கு 2 ஆடுகளுக்கு நடக்கலாம். எப்படி 250 பேஜுக்கு 2 ஆடுகளுக்கு நடக்கலாம். அப்படி நடக்கும்போது உங்களுக்கு மொத்தமே 1000க்கு 10 ஆடுகளுக்கு தான் நடக்கும். அந்த விதத்தில் இப்போ நமக்கு 59 ஆடுகளுக்கு இருக்குல்லையே, அதனால தான் 5% சிடிஆர் வந்து அதிகமாக இருக்குது. ப்ரோ அப்போ 5 ஆடுகள் அதாவது 10 ஆடுகளுக்கு வந்தால் நமக்கு ரெவன்யூ வருமானு சொல்லிட்டு கேட்கலாம். கண்டிப்பாக வரும் நண்பா. எக்ஸாம் எடுத்துக்கிட்டே இப்போ இந்தியாவில் யூனிவர்சிட்டிலேருந்து எனக்கு எப்படி இப்போ 3 ஆடுகளுக்கு $20 $21 கிடைக்குதுல்ல, அந்தமாரி நம்ம டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நமக்கு பேஜும் வருதா, தென் ஆடுகளுக்கு 1-2 இருந்தாலுமே ஒரு நாளைக்கு $30 $40 தான் $100 கூட கிடைக்கும் ஒரு நாளைக்கு அசால்ட்டாக. அதிகபட்சம் $400 வரைக்குமே கிடைக்கும் ஒரு ஆடுகளுக்கு. அந்த அளவுக்கு நம்ம கண்டென்ட் ஆகி சிபிசி கீவேர்ட்ஸில் போட்டால் மட்டும்தான் ரெவன்யூ கிடைக்கும். ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். தென் எல்லா நாளும் ஒரே நாள் ரிப்போர்ட் உங்களுக்கு காமிச்சு எனக்கு போர் அடிச்சு போச்சு. இப்போ பர்டிகுலராக லாஸ்ட் 7 டேஸ்க்கு நான் உங்களுக்கு ரிப்போர்ட்டை காட்டுறேன் பாருங்க. இதில் இப்போ லாஸ்ட் 7 டேஸில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் 10,300 பேர் நம்ம சைட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 487 பேர் ஆடு வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலி ரொம்பவே லோவாக தான் இருக்குது. ரீசன் என்னென்னா சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் சோர்ஸ் கம்மியான இப்படி தான். ஓகேங்களா? பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தாச்சுன்னா $12.30 வந்து லாஸ்ட் 7 டேஸில் மெயின்டைனிங் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி சிபிசி 0.26% வந்து ஐயில் ஆகிட்டு டவுன் ஆகி மறுபடியும் ஏறுது. இது கணிக்கவே முடியல எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இம்ப்ரெஷன் பார்த்தாச்சுன்னா லாஸ்ட் 7 டேஸில் 33,100 இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிருக்குது. ஓகே, ஷார்ட் எப்படி சொல்கிறது, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சிடிஆர் பாருங்கள், லாஸ்ட் 7 டேஸ்லுமே எனக்கு வந்து ஆவரேஜாக 4.74% தான் இருக்குது. அதாவது 10க்கு மேலே போக கிடையாது, 10க்குள்ளேயே மெயின்டைன் ஆனது ஓரளவு ஓகே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது வந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியாவில் ஒர்க் பண்ணவங்களுக்கு ரெவன்யூ கம்மியாக தான் இருக்கும். யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. நல்ல சிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு ரெவன்யூ எதிர்பார்க்கலாம். சரிங்களா? எனவே வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவரேஜாக நம்ம வந்து ஒரு 2 minutes மேலே கிராஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணிவிட்டு என்ன ரீசன் சொல்லிட்டு கேளுங்க. தென் வீடியோ இது ரெகுலராக பண்ணலாமா இல்லை வேறு என்ன டாபிக் எடுத்து பார்க்கலாமா, அதுவும் நீங்கள் தான் சொல்லணும். சரிங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம நிறைய நாள் எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா டெய்லியும் வீடியோ போடுறத விட வீக்லி ஒரு 2 வீடியோ 3 வீடியோ இதுமாரி போட்டு வீடியோஸ்க்கு போகிறது கம்மி பண்ணி கூட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? வேற என்ன சொல்கிறது, வேற எதுவும் அதாவது எல்லாரும் சொல்லணும்னு ஆசை தான் இருக்குது. பட் சொல்ல முடியாது, வீடியோவில் சொல்ல முடியாது. டெலகிராமுக்கு வாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே நண்பா, பாய்.